அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடரில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டக்கூடிய அனைவருக்கும் இனி வருமான வரி இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்போது 12 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்டு வருமானம் பெறக்கூடிய ஊழியர்களுக்கு எவ்வளவு வரி இருக்கும், அவர்கள் எவ்வளவு ரூபாய் வரைக்கும் வரியை சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, பொது பட்ஜெட் 2025 பிப்ரவரி 1 அன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நடுத்தர மக்களுக்கு பெரும் நிவாரணம் அளித்தார். 12 லட்சத்திற்கும் குறைவாக வருமானம் ஈட்டக்கூடியவர்களுக்கு பூஜ்ய வரி முறையை அறிமுகப்படுத்தினார். இந்நிலையில் புதிய வருமான வரி முறையில் வரி அடுக்குகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் 12 லட்சத்திற்கும் அதிகமாக ஆண்டு வருமானம் உள்ளவர்கள் எவ்வளவு வரியை சேமிப்பார்கள் என்பது குறித்து பார்க்கலாம். மத்திய அரசு தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட்டில் 12 லட்சம் வருமானத்திற்கு வரி சலுகை அளித்தது. புதிய வரி முறையின் கீழ் அனைவருக்கும் இந்த பலன்களை பெறுவார்கள். ஆனால் பழைய வரி முறையை குறித்த எந்த ஒரு மாற்றமும் அறிவிக்கப்படல. இத்தகைய சூழ்நிலையில் 12 லட்சத்திற்கும் அதிகமாக ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு எவ்வளவு ஆதாயம் கிடைக்கும் என்ற ஆர்வம் மத்திய அரசு ஊழியர்களிடமும் மக்கள் மத்தியிலையும் இருக்கு. வரி செலுத்துவோர் வருமான வரியின் 87A பிரிவின் கீழ் வரி விலக்கு பெறுகிறார்கள். 12 லட்சம் வரையிலான வருமான வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இப்பொழுது மக்கள் கையில் செலவழிக்க அதிக பணம் இருக்கும். இருப்பினும் 13 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட வருமானத்திற்கு வரி விதிக்கப்படும். எனினும் வரி அடுக்கு மாற்றப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு வரிச்சுமை குறையும். அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தான். 12 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய மத்திய அரசு ஊழியருக்கு 80,000 வரைக்கும் வரி சேமிப்பு இருக்கும். இதுவே ஆண்டு வருமானம் 16 லட்சம் பெறக்கூடிய ஊழியருக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் வரி சேமிப்பு பண்ணலாம். ஆண்டு வருமானம் 20 லட்சம் என்றால் 90,000 அளவுக்கு வரி சேமிப்பு. இதுவே 24 லட்சம் பெறக்கூடிய ஊழியருக்கு 1,10,000 என்ற அளவில் வரி சேமிப்பும், ஆண்டு வருமானம் 50 லட்சம் பெறக்கூடிய ஊழியருக்கும் அதே 1,10,000 ரூபாய் அளவிற்கு வரி சேமிப்பு இருக்கும். ஸோ இதுதான் இந்த டேபிளேஷனில் கொடுத்துருக்கு. புதிய வரி முறையில் வருமானமும் அதற்கான வரி சேமிப்பு விவரமும். 12 லட்சம் வரைக்கும் புதிய வரி முறையில் எந்த ஒரு வரியும் இல்லை. அவங்களோட வரி சேமிப்பு 80,000 ரூபாயாக இருக்கும். 16 லட்சம் அப்படிங்கிறப்போ 1,20,000 புதிய வரி முறையில் வரி இருக்கும். அவங்க வரி சேமிப்பு 50,000 சேமிக்கலாம். 20 லட்சம் பெறக்கூடிய ஊழியருக்கு புதிய வரி முறையில் 2 லட்சம் வரி இருக்கும். வரி சேமிப்பு 90,000 வரைக்கும் பண்ணலாம். 24 லட்சம் பெறக்கூடிய ஊழியருக்கு புதிய வரி முறையில் வரி 3 லட்சமும் வரி சேமிப்பில் 1,10,000 ரூபாயாக இருக்கும். ஸோ 50 லட்சம் வருமானம் ஈட்டக்கூடிய ஊழியருக்கு புதிய வரி முறையில் 10,80,000 வரி சேமிப்பாக 1,10,000 ரூபாயாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு